எங்களோட மருத்துவ பயிற்சியில ஒவ்வொரு நாளும் நாங்க காமனா பார்க்கறது ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ். ஆங்ஸைட்டி டிஸார்டர்ஸ்ல நிறைய வகைகள் இருக்கு. அது ஜெனரலைஸ்டு ஆங்ஸைட்டி டிஸார்டரா இருக்கலாம், அப்புறம் சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டரா இருக்கலாம். இதுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னு என்ன கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ் தான் சொல்லுவேன். அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மனுஷனால தாங்கிக்க முடிகிற அளவை மீறி போகும்போது அவருக்கு அப்போதான் ஆங்ஸைட்டியோட அறிகுறி ஆரம்பமாகுது. அதே மாதிரி ஆங்ஸைட்டிக்கு ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி ஃபேக்டர்ஸ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருக்கும். சிலர் மென்மையானவங்களா இருப்பாங்க, பதட்டப்படுறவங்களா இருப்பாங்க, கோவப்படுறவங்களா இருப்பாங்க. இன்னும் சிலர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எதை பத்தியும் கவலைப்படாதவங்களா இருப்பாங்க. இது மனுஷனுக்கு மனுஷன் வேறுபடும். பிறக்கும் போதே இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கலாம். பட் விசேஷமான சிகிச்சை முறையில் இதை குணப்படுத்தலாம். அதாவது மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் தெரப்பியை வச்சு இந்த ஆங்ஸைட்டி டிஸார்டரை குணப்படுத்தலாம். அதை தவிர சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர் நடைமுறையில் நாமெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்ட ஒன்று. உதாரணத்துக்கு ஒருத்தர் ப்ரெசன்டேஷனை கொடுக்க வேண்டியிருந்தா அதுக்கு முந்தின ராத்திரியே அவர் பதட்டம் ஆயிடுவார். ஏன்னா அவருக்கு ப்ரெசன்டேஷனை பற்றின சிந்தனையே இருக்கும், தூக்கம் வராது. அதாவது அவரோட சீனியர்ஸ் முன்னாடி அப்புறம் ஆடியன்ஸ் முன்னாடி எப்படி அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுங்கிற சிந்தனையிலேயே அவர் மூழ்கி இருப்பாரு. கொடுத்த வேலையை நல்லபடியா முடிச்சு தரணும்னு நினைப்பாரு. அதை தவிர இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு கெட் டுகெதர் நடக்குதுன்னா அங்க நிறைய பீப்புள் வருவாங்க. அந்த சூழ்நிலையில சில பேர் ரொம்ப கான்சியஸ் ஆயிடுவாங்க. அந்த நேரத்துல அவங்க பதட்டமா இருப்பாங்க, பயத்தோட இருப்பாங்க, பார்ட்டியை என்ஜாய் பண்ண மாட்டாங்க, ரிலாக்ஸ்டா இருக்க மாட்டாங்க. சில நேரம் அவங்களுக்கு வார்த்தைகள் கிடைக்காம தடுமாறி திக்கிறதும் உண்டு. இதைத்தான் சோஷியல் ஆங்ஸைட்டி டிஸார்டர்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய சிகிச்சை முறைகள் இருக்கு. அது சைக்கோதெரப்பி அண்ட் கவுன்சிலிங்.